நாட்டில் அரிசி தட்டுப்பாட்டுக்கு இடமளிக்கப் போவதில்லை. அமைச்சர் வசந்த சமரசிங்க. எதிர்வரும் பெரும்போகம் வரை நாட்டில் எவ்வகையிலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என வர்த்தக வாணிப மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் சுட்டிக்காட்டுகையில், நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் சுமார் 1,40,000 மெட்ரிக் டன் சிவப்பு மற்றும் வெள்ளை அரிசி கையில் இருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேவையான அளவு மாற்று அரிசி இருப்புகளை பேண இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் மத்திய கிழக்கு போர் காரணமாக நாட்டில் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். போர் மோதல்கள் தொடர்ந்தாலும் ஏற்றுமதி வருமானம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி நாட்டிற்கு சாதக தன்மையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் டாலரின் மதிப்பு உயர்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு தற்போதைய அரசாங்கம் மேலும் இடமளிக்காது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த பெரும்போகம் மற்றும் சிறுபோகங்களுக்கு தேவையான உரங்களை வழங்குவதற்கு தலையீடு செய்ததைப் போல அடுத்த பெரும்போகத்திற்கும் தேவையான உரங்களை இறக்குமதி செய்வதற்கும் அரசாங்கம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உரமானியம் 30,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டில் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்ட விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக இந்த வருடத்தில் மாற்று அரிசியை மாத்திரம் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாப்பான கொள்கை ரீதியான தீர்மானங்களை அரசாங்கம் எடுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.